ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவசரமான டேல எப்படி வந்து ஒர்க்கை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே மாதிரி அந்த டைமில் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன், எந்தெந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணேன், என்னென்ன மாதிரி அமௌண்ட் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி இன்னும் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எது வரைக்கும் ப்ளவுஸ் தைக்கல, நான் ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்கேன், எனக்கு ஆர்டர்ஸ் இருக்குது, நான் தைக்க முடியல அப்படின்றவங்க இனிமேல் தையுங்க. இந்த வீடியோ பார்த்து மோட்டிவேட்டிங் ஆகி நீங்கள் ஒரு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஒர்க் பார்த்துட்டிங்கன்னா முந்தின நாள் மத்தியானம் தான் கொண்டு வந்து கஸ்டமரே கொடுத்துருந்தாங்க. எனக்கு நாளைக்கு ஈவினிங் வந்து எனக்கு வேணும், நீங்கள் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 ப்ளவுஸ் கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைமில் எனக்கு ஒரு 3 ப்ளவுஸ் மட்டும் டெலிவரி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க வேணாம், ஏன்னா வந்து எல்லாமே மாடல் ப்ளவுஸ், சாரி, ஒரு ப்ளவுஸ் வந்து மாடல் ப்ளவுஸ், கொஞ்சம் ஹெவி மாடல் தான். அதே மாதிரி இன்னொன்று வந்து பிரின்சஸ் கட் கேட்டிருந்தாங்க, இன்னொன்று வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க, இன்னொன்றுக்கும் ஸ்கேலப் டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமில் சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு லைனிங் எல்லாமே எடுத்துட்டு நைட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு வரதுக்கு 9:30 ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு வந்து அந்த நேரத்தில் நம்மளால் கட் பண்ணவும் முடியாது, ஏன்னா அன்றைக்கி சண்டே, நம்மளால ஒர்க் பார்க்க முடியாது, ஏன்னா குழந்தைங்க எல்லாமே வீட்டில் இருப்பாங்க. நம்ம காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு மைண்ட் செட் இருக்கும். அதனால சரி, மார்னிங் எந்திரிச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்னிங் வந்து ஒரு 3 மணிக்கெலாம் அலாரம் வச்சுருந்தேன். பட் என்னால் எந்திரிக்கவே முடியல, ரொம்பவே டயர்டாக இருந்தது. அதனால் வந்து ஒரு 5:15 போல் தான் எந்திரிச்ச உடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீலேருந்து ப்ளவுஸ்லாம் செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே சாரீ ப்ளவுஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் தனியாக ரன்னிங் மெட்டீரியலை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரே ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. மற்றது எல்லாமே பாடி மெஷர்மெண்ட்டு தான். இந்த பிங்க் சாரீக்கு பார்த்துட்டிங்கன்னா பிரின்சஸ் கட்டில் கேட்டிருந்தாங்க. பேக் ஹூக் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட் கேட்டிருந்தாங்க. ரொம்பவே லீனாக இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் பேட்டர்ன் போட்டு தான் நான் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, பேசிக்காக நம்ம நார்மலாக மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸையும் இன்னொரு ப்ளவுஸையும் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த ப்ளவுஸுக்கும் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் தான், அதையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். டோட்டலாக ஃபைனலாக எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7 மணிக்கிட்ட டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்து குழந்தைங்கள எழுப்பிடணும், அவங்களே ஸ்கூல் கிளப்பிடணும், அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும், அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் கிளப்பணும். இந்த வேலைகளை மட்டும் நான் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே அமுச்சு விட்டுட்டு 10 மணிக்கெலாம் மிஷின் கிட்ட வந்தாச்சு. துணி துவைக்கல, பாத்திரம் விளக்கல, அதெல்லாம் வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஈவினிங் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு 3 மணிக்குள்ளே டெலிவரி கொடுத்தாகணும். ஏன்னா வந்து 3 மணிக்குள்ளே நான் ஸ்டிச் பண்ணி முடித்தா மட்டும்தான். இது வந்து ஹூக் ஹெம்மிங்லாம் வந்து அந்த அக்கா வந்து அன்றைக்கின்னு பார்த்து ஊருக்கு போயிட்டாங்க. அதனால எல்லாமே நான் தான் வைக்கணும். 2 சைடுமே, ஒரு சைடு ஐ இன்னொரு சைடு ஹூக்கு எல்லாமே வைக்கிற வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் வந்து அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு வந்து அந்த இடத்துல பீட்ஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால கம்பல்சரி டைம் ரொம்பவே டிலே ஆகும்ன்னு சொல்லி பார்த்துட்டு தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பேட்டர்ன் போட்டு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த பிங்க் ப்ளவுஸ் இது வந்து ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட காலைல முடிக்கிறதுக்கே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து இது மாதிரி கட்டிங் பண்ணி பேட்டர்ன் போட்டு வைக்கிறதுக்கே ரொம்பவே சிரமப்பட்டுட்டேன். இருந்தாலும் நம்ம முடிச்சு தான் ஆகணும். கஸ்டமர்கிட்ட டெலிவரி தான் கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ ஒர்க்கும் பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தது சாரீ கிளாத் வச்சு கட் பண்ண வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் பேட்டர்ன் போடணும். பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் பிரின்சஸ் கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வைக்கணும். எல்லா ஒர்க்கையும் டைம் அதிகமாகிடுச்சு. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், எப்பட்றா இந்த டைமுக்குள்ள 3 மணிக்குள்ள நம்மளால முடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஃபைனலாக காட் கிரேஸ் வந்து என்னால் ஒரு 3 மணிக்குள்ளே ஃபுல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கஸ்டமர் லாஸ்ட் டைமில் வந்து இந்த டைமில் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஒரு 12:30 அப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எனக்கு எல்லா ப்ளவுஸும் வேணாம், எனக்கு ஒரு 3 ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு 3 ப்ளவுஸாச்சும் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட முடியும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருந்தேன். ஃபைனலாக அந்த 3 ப்ளவுஸையும் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சுருக்கமாகவே இருந்தது. அளவு ப்ளவுஸில் இருந்ததாகட்டும், இல்லை அந்த இது ஒரிஜினல் கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு. சுருக்கமாக இருந்தாலுமே நம்ம அந்த டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணவும் முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் ஸ்கேலப் கேட்டிருந்தாங்க. அயர்ன் பண்ணுற வேலை ரொம்ப அதிகம். அதெல்லாம் அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணா மட்டும் தான் நம்மளால நல்ல லுக், ஃபினிஷ்டான லுக் வந்து நீட் லுக் வந்து நம்மளால குடுக்க முடியும். அதுக்குன்னு டைம் ஒதுக்கி தனியா அயர்ன் பண்ணி ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அது இல்லாம இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்டின்னா வந்து, இந்த கட்டிங் டேபிள் வந்து நம்ம ஃபுல்லா வந்து துணி எல்லாமே அதில எடுத்து அடுக்கி வச்சுர்றோம். இடம் பத்தாதனால, அது மேலேயே வச்சுறனால நம்ம கட்டிங் பண்றதா இருக்கட்டும், அயர்ன் பண்றதாகட்டும், ஸ்டிச் பண்றது எல்லாமே நம்மளோட மிஷினோட டேபிள்ல தான் வச்சு எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டுருக்கோம். என்னதான் நான் வந்து கட்டிங் டேபிள் வாங்கி போட்டிருந்தாலும், பட் எனக்கு அது அந்த அளவுக்கு வந்து அது கன்வீனியன்ட்டா இருக்க மாட்டேங்குது.
அதனால அந்த இடத்த வந்து ஓவர்லாக் மிஷின் வச்சுக்கிறதுக்கும், எக்ஸ்ட்ரா நம்மளோட ஆர்டர்ஸ் வராத துணிய மட்டும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மத்தபடி எல்லாத்துக்குமே அயர்னிங் ஆகட்டும், ஸ்டிச்சிங் ஆகட்டும், கட்டிங் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து அந்த டேபிள் மேல மட்டும் தான் மிஷினோட டேபிள்ல தான் நம்ம வந்து எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறும் நம்புறேன். கண்டிப்பா மாறும். எவ்வளோ பேருக்கு இது மாரி நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. நான் வந்து இந்த ஃப்ரண்ட் ஸ்கேலப் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஃப்ரண்ட் ஸ்கேலப் வந்து கரெக்ட்டா நம்ம வந்து ப்ளவுஸோட முந்தி பார்ட் சைடு வந்து வந்துருச்சு. நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தானே வரணும். திருப்பியும் ஒரு வேலைக்கு இரு வேலை ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம அவசரமா எப்ப தைக்கிறோமோ, அப்படிதான் அந்த மாரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம வந்து அவசரத்தில தெரியாம பண்ணிருவோம். அப்பதான் என்னடா திருப்பியும் இத கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா, ஸ்கேலப் வந்து திருப்பி அதே மெஷர்மென்ட் வச்சு கட் பண்ணா, அளவு வந்து சேஞ்ச் ஆயிருமா? அப்படின்ற ஒரு பயம் வேற. அது இல்லாம டைம் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் நான் எடுத்து உட்காரும்போதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 12:15 இருக்கும். எல்லாத்தையும் அயர்ன் பண்ணிட்டு எடுத்து வச்சு ஸ்டிச் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். அது ஸ்கேலப் திரும்பவும் மாட்டேன்ருச்சு. இந்த கேன்வாஸ் வந்து ரொம்பவே ரொம்ப மட்டி குவாலிட்டி போல. நான் வந்து எப்பவுமே திருச்சியில தான் வாங்குவேன். இந்த டைம் கேன்வாஸ் தீர்ந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே வாங்குற லைனிங் மெட்டீரியல் வாங்குற ஷாப்லயே வாங்கியிருந்தேன். அவங்க வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா, 1 மீட்டர் ரூ. 40 சொன்னாங்க. பட் அந்த ரூ. 40க்கான ஒர்த்தே கிடையாது. அந்த கேன்வாஸ் அந்த அளவுக்கு மட்டி கேன்வாஸா இருந்துச்சு. இதுவே நம்ம வேற ஷாப்ல வாங்குற கேன்வாஸ்லாம் மீட்டரே வந்து ரூ. 22க்கு தான் வாங்குவோம். ஆனா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். செம்ம குவாலிட்டியா இருக்கும். கண்டிப்பா நான் அத வாங்குனேன்னா உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்டி சொல்லிட்டு. ஏன்னா, அப்பதான் நம்ம ஸ்கேலப் அடிச்சு திருப்புறப்போ வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். லுக் வைஸும் நல்லா நீட்டாவே இருக்கும். அதையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா அந்த ஸ்லீவையும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். அந்த ஸ்லீவ் வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். ஸ்லீவ் ஸ்டிச் பண்றதுக்காண்டி சாரி கிளாத் வேணுமேன்னு சாரி கிளாத்ல ஒரு 1/4 மீட்டர் தான் கட் பண்ணேன். பட் அளவு வச்சு பார்க்குறப்ப, அவங்க ஃபோட்டோல சென்ட் பண்ணது வந்து ரொம்ப ஃப்ளீட்டட் அதிகமா இருந்தது. அவங்க சேம் அதே மாரி தான் எனக்கு வேணும். டிட்டோ எனக்கு அதே மாரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் கஸ்டமர்ட்ட கேட்டேன். நான் கொஞ்சம் தான் கம்மியா தான் கட் பண்ணேன். ஒரு 1/4 மீட்டர் கட் பண்ணேன். அது பத்தல. இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கட்டுங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உள்ள வந்து வேற துணி கூட குடுத்து அடிச்சுக்கிறேன். எனக்கு அது ஸ்லீவ் வந்து எனக்கு கன்ஃபார்ம் அது மாரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு அதே மாரி நான் கட் பண்ணி எடுத்து சேம் அதே மாரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். அந்த ஸ்லீவோட எண்டுல வந்து பீட்ஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதே மாரி ஸ்லீவோட சென்டர்ல அந்த ஃப்ளீட் வர இடத்துல சென்டர்ல வந்து பெரிய பீட்ஸ் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. சேம் அதையும் முடிச்சு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதில வந்து பேக் ஹூக் வச்சுட்டு ஃப்ரண்ட்ல வந்து பிரின்சஸ் கட் கேட்டிருந்தாங்க. அதே மாரி பேக்ல வந்து பாட் நெக் மாரி கேட்டு அதில ரோப் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதே மாரி ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டார் நெக் வைக்க சொல்லிட்டு, அதுக்கு கிராஸா வந்து ஒரு லேஸ் வந்து ஷேப் மட்டும் குடுக்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் சேம் அதே மாரி தான் ஸ்டிச் பண்ணி குடுத்துருந்தேன். ஆனா ஃபைனலா என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பாடி மட்டும் கொஞ்சம் லூஸா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் கிட்ட லூஸ் இருந்துச்சு. ரொம்ப ஃபிட்டடா இல்ல. அதனால திருப்பியும் கஸ்டமர் வந்து கொண்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. சேம் அதே மாரி ஸ்லீவுக்கும் வந்து அ ஒரு 9 இன்ச் ஸ்லீவ் வச்சுட்டு அதில வந்து லேஸ் மட்டும் குடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கு அமௌண்ட் வந்து நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ரூ. 550. இந்த மாரி நீங்க பேட்டர்ன் வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணி உங்க ஏரியா சைடு நீங்க எவ்வளோ வாங்குவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ரீசென்ட் டேஸ்ல வந்து நெறையவே வந்து டெய்லரிங் அமௌண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. பட் நான் பேசிக் அமௌண்ட் தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் தெரிய தெரிய வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் கொஞ்சம் அதிகமா வாங்கிக்கிட்டு இருக்கேன். அதனால உங்ககிட்டயும் கேட்கிறேன். உங்க ஏரியால வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி நான் அந்த மாடல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் ரூ. 750 சார்ஜ் பண்ணேன். ஏன்னா வந்து பேக்கும் ஸ்கேலப்பு, ஃப்ரண்ட்டும் ஸ்கேலப்பு, ஸ்லீவும் ஸ்கேலப்பு, ஸ்லீவ்ல வந்து அந்த ப்ளீட்டட் பை வச்சு டிசைன் பண்ணி குடுத்துருந்தேன். அதனால அதுக்கு வந்து அது இல்லாம ரோப் இருக்கு. பேக்ல ரோப் வச்சுட்டு அந்த பீட்ஸ் ஒர்க் இருக்கு. அது இல்லாம ஹேங்கிங் வந்து பேக்ல வந்து அந்த டாசல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா கேட்டிருந்தாங்க. அதனால டோட்டலா சேர்த்து நான் ரூ. 750 சார்ஜ் பண்ணேன். இங்க வந்து அந்த வந்த இந்த கஸ்டமரே வந்து அவங்க ஏரியா சைடு வந்து ரூ. 350 ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து லைனிங் போட்டு நார்மலா ஸ்டிச் பண்ணி குடுத்தா ரூ. 350 சொன்னாங்க. பட் நான் வந்து ரூ. 280 வாங்கிட்டு இருக்கேன். முன்னாடி ரூ. 250 வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஓவர்லாக்கும் போடுறோம் அப்படின்றதுக்காக ரூ. 30 சேர்த்து ரூ. 280 வாங்கிக்கிட்டு இருக்கேன். உங்க ஏரியா சைடு நீங்க எவ்வளோ வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு இந்த ஏரியால இவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லி எனக்கும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ப்ளவுஸுக்கு சைட் ஜாயின் பண்ணிட்டு, ஃபைனலா இந்த ப்ளவுஸையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து பேக்ல பார்த்துட்டீங்கன்னா, ஹூக் ஒரு 3 ஹூக் ஹைட்டுக்கு தான் வந்தது. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. மத்ததுக்கு மட்டும் தான் ஒரு 10 ஹூக் வந்து கட்ட ஒரு 5 ஹூக்கோ 5 ஐயும் கட்டுற மாரி இருந்தது.
ஃபைனலா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கப் வச்சிருந்தா ரொம்பவே அழகா இருந்திருக்கும். பட் கஸ்டமர் வந்து கப் வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நார்மலா இருந்தாவே போதும் அப்டி சொல்லிட்டாங்க. அதனால ஃபைனலா அதையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா, வெறும் பாட் நெக் தான் வச்சிருந்தேன். சொன்ன மாரி பாட் நெக் வச்சுட்டு மேல வந்து ரோப் குடுத்துருந்தேன். இதோட ஃபைனல் அவுட் இப்படிதான் இருந்தது. இந்த ப்ளவுஸோட ஃபைனல் அவுட் நீங்க பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எந்த அளவுக்கு நீட்டான ஃபினிஷிங்ன்னு சப்போஸ் எனக்கு தெரியாது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும், இந்த ஸ்கேலப்ல ஏதாவது அ தப்பு இருந்தாலும், ஏதாவது எந்த இடத்துலயாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அப்பதான் எனக்கு தெரியும். கஸ்டமர் சொல்றத விட நீங்களும் பார்த்து சொன்னா மட்டும் தான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்ம ப்ளவுஸ் வந்து கரெக்ட்டா தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். கண்டிப்பா நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க. ஃபைனலா இந்த 2 ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 2, 2 1/2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸையும் அவசர அவசரமா ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, தம்பி, பாப்பாவ கூப்பிட போகணும். இதையும் முடிச்சு வச்சுட்டு தான் நான் போனேன். போயிட்டு ஒரு 3 மணிக்குள்ள ஒரு 3:15க்குள்ள முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி வந்து ஹூக் வச்சுக்கலாம், போய் கூட்டிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கிடையில எக்ஸ்ட்ரா ஒரு வேலை இருந்துச்சு. கஸ்டமர்ட்ட கொஞ்சம் டெலிவரி குடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு 5 ப்ளவுஸு. அதையும் எடுத்துட்டு போயிட்டு கஸ்டமர்ட்ட டெலிவரி குடுத்துட்டு, தம்பியும், பாப்பாவையும் கூட்டிட்டு வந்துட்டு, மெஷர்மெண்ட்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி அளந்து பார்த்துட்டு தான், நான் வந்து உங்ககிட்ட அது ஃபுல்லாவே ஷோ பண்ணேன். இந்த 3 ப்ளவுஸையும் ஃபைனலா வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 டே டைம் ஆயிடுச்சு. ஆனா 1 டேயோட வருமானம் பார்த்துட்டீங்கன்னா, அந்த மாடல் ப்ளவுஸ்க்கு ரூ. 750 சார்ஜ் பண்ணேன். அந்த நார்மலுக்கு ரூ. 250 சார்ஜ் பண்ணேன். அந்த இன்னொரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு பார்த்துட்டீங்கன்னா, ரூ. 550 சார்ஜ் பண்ணேன். இந்த அமௌண்ட்ல ஓகேவா? இல்லன்னா கம்மியா வாங்கியிருக்கேனா? அதிகமா வாங்கியிருக்கேனா? கண்டிப்பா நீங்க சொல்லணும் எனக்காக. ஃபைனலா எல்லாத்தையும் முடிச்சு என்னோட 1 டே வருமானம் பார்த்துட்டீங்கன்னா, ரூ. 1580 என்னோட 1 டே வருமானம். இதுக்கிடையில இன்னும் எக்ஸ்ட்ராவும் ப்ளவுசஸ் இருக்கு. மொத்தமா சேர்த்து வாங்கிக்குவேன். கண்டிப்பா உங்களால இதே மாரி ஸ்டிச் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில ஒரு பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.